ஹாய் நம்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஃபைன் தான். இன்னைக்கு வந்துட்டு நம்ம டேங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு அதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் என் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் லைக் இட், ப்ளீஸ் டூ லைக். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு தாங்கன்னா அவரு கேபின்ல வந்துட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அவருக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல்லா ஃபைல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அப்போ தாங்க வந்துட்டு ஒரு பர்சன் பார்த்துட்டு அவர் கன் பாயிண்ட்லேயே வச்சுட்டு தான் நின்றுருப்பாரு. ஏண்டா உன்ட்ட சொன்னது ஒரு சப்ப மேட்ரு, அத்தங்கூட உன்னால உருப்படியா பண்ண முடியாதா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஸோ அந்த பர்சனும் வந்துட்டு அப்படியே அவன் முன்னாடியே வந்துட்டு முட்டி போட்டு நிற்கிறாங்க. சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பட்டியா? எனக்கு அந்த வார்த்தை புரியாதே, அதனால நானும் ஒண்ணு தெரியாம கொலை பண்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்கும் வந்துட்டு அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அங்க இருக்க காட்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. பட் தாங் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. தாங் பாட்டுக்கு அவனை சீக்கிரமா வெளியே எடுத்து போடுங்க என்ன, எனக்கு அவன் எங்க இருக்க பிடிக்கல அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அவர் போக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இன்னொரு சைடு தான் நீங்களும் வந்துட்டு உங்க ஹாஸ்டல் ரூம்ல வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு லில்லியோ பாட்டில வந்துட்டு ஸ்பின் பண்றா. ஸோ அதை வந்துட்டு உங்களை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ லில்லியோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறா, ட்ரூத் ஆர் டேரா மேடம்? ஃபைன், டேர் எடுத்துக்கிறேன். ஓ, டேரா? பரவாயில்ல. நீ இப்ப என்ன பண்றேன்னா, நீ நம்ம ஜாக்கு கால் பண்ணிட்டு நல்லா ரொமான்டிக்கா ஹஸ்கி வாய்ஸ்ல இந்த மாதிரி உன்னோட ஆர்ம்ஸ் என் வெஸ்ட் சுத்தி இருக்கணும், எனக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்னு இப்படி சொல்லி கொஞ்சம் சீரியஸா பேசு. ஓகேயா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதுவும் ஜாக் கிட்ட வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லையா? அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. நீ டேர் எடுத்துருக்க, ஸோ நீ இது பண்ணிதான் ஆகணும். ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. பட் அதே டைம் வந்துட்டு அவங்க விட்டுற மாதிரியும் இல்லை. நீங்களும் வந்துட்டு சரி நான் பண்றேன், போதுமா, சந்தோஷமா, அப்படி சொல்லு, இது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு வேற வழியே இல்லாம உங்க போன் எடுத்து கால் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கரெக்டா வந்துட்டு அந்த காலும் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஹலோ டாடி, எனக்கு வந்துட்டு உன்னோட கை என்னோட இடுப்பு சுத்தி நீ அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணணும்னு தோணுது டாடி. நீ இப்போ தனியா இருக்கியா? நான் வேணா அங்க வரட்டுமா? ஸோ நீங்களும் வந்துட்டு அது யாருன்னே தெரியாம தான் பேசிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்ல இருந்துட்டும் இல்ல புரியல, இப்போ நீ என்ன சொன்ன? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்பதான் நீங்க வந்துட்டு அந்த நம்பரையும் பாக்குறீங்க. கேர்ள்ஸ், இது ஜாக் இல்ல, இது வேற. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஸோ அப்ப ஃபியாவா இருந்துட்டு, என்னது வேறயா? யாரடி? எனக்கு தெரியல, ஆனா வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. சாரி, நான் வேற யாரோன்னு நினைச்சு மறுபடியும் சொல்றேன். சரி, இல்ல நான் அதை மீன் பண்ணவே இல்லை. சாரி சார். திருப்பி சொல்லு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டேர் கொடுத்தாங்க. நான் நம்பர் மாத்தி அனுப்பிட்டேன். சாரி சார். மாத்தி அனுப்பிச்சிட்டியா? எனக்கெல்லாம் தெரியாது, நீ சொன்னத திருப்பி சொல்லு. அப்புறம் உன் பேரு தெரியணுமே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்துட்டு லைன்லயே தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒண்ணுமே புரியாம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு பொறுமையா, நீ தானே? உங்களுக்கு எப்படி என் பேரு? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியும் உன் பேரு, இப்ப நீ எங்க இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். அது
அது வந்து ஸோ உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க பயத்துல வந்துட்டு அந்த காலையும் வந்துட்டு கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களே தான் பாக்குறாங்க. ஸோ அப்போ லியாவும் இருந்துட்டு ஏ வாயன் என்னாச்சு, யார் இது? அது 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 ஜாக் இல்ல. ஆ ஜாக் இல்லையா? சரி அந்த நம்பரை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கேக்குறா. ஸோ நீங்களும் வந்துட்டு காமிக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பாக்குறாங்க. சரி இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப யாருக்கு நீ கூப்பிட்ட? எனக்கு எனக்கு தெரியல ஃபியா. ஆனா ஆனா உன் வாய்ஸ், ஐயோ அது அப்படி இருந்துச்சு. இது அப்ப ஃப்ளோராவும் வந்துட்டு வெயிட் வெயிட், அது அது நிஜமாலே யாரு? யார் அது? எனக்கு எனக்கு தெரியல. ஐயோ, எனக்கு ஒரு மாறி மாறி இருக்கு. சரி 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 நீ பயப்படாத. அது அது ஜஸ்ட் ராங் நம்பர் தானே, விட்டுட்டு வர வேலையை பாரு, நம்ம அதை பத்தி நினைக்க வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. பட் சடனா அவங்க போன் திருப்பி ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு பாக்குறீங்க அதே இன்னும் நம்பர் தான் வருது. ஸோ இப்போ வந்துட்டு லியாவும் இருந்துட்டு வேணாம் வேணாம் வேணாம், அது 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 எடுக்காது, அது எடுக்காது, அது அதை அப்படியே விட்டுரு. ஸோ அப்போ ஃபியா வந்துட்டு இரு இரு, நம்மளால அப்படிலாம் இக்னோர் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ண ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியாவும் வந்துட்டு அந்த கால் அட்டன் பண்ணி அவ பேச ஆரம்பிக்கிறா. ஹலோ ஹலோ சார், சாரி கேம் விளாண்டுட்டு இருந்தோம், அந்த அந்த நாய் மாத்தி மாத்தி கூப்பிட்டா, சாரி சார். போன வாங்கிட்டு கூட சார் அது அது வந்து நான் எதுவும் கேட்கல, போனை வாங்கிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா? சார் நான் சொல்றேன்ல. ஸோ ஸோ நீங்களும் வந்துட்டு லியா பக்கத்துலேயே போய் உட்காடுறீங்க. வேணாம் வேணாம் வேணாம், நான் பேச மாட்டேன், ஏன் ப்ளீஸ். ஸோ தேங்க்கும் வந்துட்டு நீங்க பேசுறது எல்லாமே கேக்குது. பட் அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு ஃபியாவும் அந்த போனை நல்லா டைட்டா பிடிச்சிட்டு, சார் அவ அவ அதை சத்தியமா மீன் பண்ணல, நாங்க தெரியாம பாரு, எனக்கு சாரி எல்லாம் ஒன்றும் வேணாம்ல, எனக்கு அவ வேணும். வேணாம் ப்ளீஸ் அது கட் பண்ண. ஸோ ஆனா வந்துட்டு ஃபியாவும் வந்துட்டு அந்த போனை வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறா. ஸோ அந்த போன்ல வந்துட்டு உங்களுக்கும் அந்த வாய்ஸ் கேக்குது. நீதான் அதை ஆரம்பிச்சு வச்ச, இப்போ உன்னால ஓட முடியாது என்ன? ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த போனையும் வாங்கி கட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ளோவராகவும் இருந்துட்டு இப்போ இப்போ அவன் திரும்பி கால் பண்ணா என்ன பண்றது? அவன் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டானா? எப்படி சொல்ற? அவன் பண்ணுவான். அவன் வெறும் ஸ்ட்ரேஞ்சர் தான், அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே உங்க மைண்டை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு சைடு தான் தானும் வந்துட்டு அவர் ரூம்லயே உட்காந்துருக்காரு. பரவாயில்லையே, மறுபடியும் கட் பண்ணி விட்டுறியாடி. ஸோ அப்போ பக்கத்துல இருக்க ஒரு கார்டு வந்துட்டு, சார் நம்ம வேணாம் பரவாயில்ல ஓடட்டும், நான் பாதுகார அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்றாரு. ஸோ அப்படியே வந்துட்டு திருப்பி அவங்க போனும் வந்துட்டு ரிங் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம கடைசியில எடுத்துடுறீங்க. ஹலோ தானே, இங்க பாருங்க, நான் அதை சத்தியமா மீன் பண்ணல, அது அது ஒரு டேர் அவ்வளவுதான். அதுவும் நான் அது நீங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் வேற யாரையோ கால் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். பேசி முடிச்சிட்டியா? எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இன்னே, அதாவது என் போனே கட் பண்ணுவ? அது 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 வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அதுதான். அப்படியா? சரி, நீ என்ன உன்னோட சாரிலாம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கவலைப்படாத, இது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. என்ன அதெல்லாம் இல்ல, இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு மிஸ்டேக், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன், அது முடிஞ்சு, அவ்வளவுதான்.
நான் சொல்றத கேளு. ஸோ நீங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த காலையும் கட் பண்ணிடுறீங்க திருப்பி. ஸோ இந்த டைம் வந்துட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா பிளாக்கே பண்ணிடுறீங்க. ஸோ திருப்பி தேங்கோட ரூம்ல தான். ஸோ தேங்கும் இருந்துட்டு பரவாயில்லையே உள்ள பிளாக் பண்ணிட்டா போலே, நல்லா இன்ட்ரெஸ்டா தான் இருக்கா, பரவாயில்ல. இப்போ இன்னொரு கார்டும் இருக்காங்க சார். அப்ப நம்ம விட்டுறலாமா சார்? எதை விட்டுறலாமா? ஒரே ஒரு புது போன் இல்ல சிம் வாங்கிட்டு வா சார். என்ன ஒரு போன் வேலை செய்யலன்னா என்ன, போனுக்கா பஞ்சம், போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு தேவும் அங்க வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் போயிட்டு வந்து ஒரு சிம்மையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரமும் போகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃப்ரியாவோட லேப்லேயே தான் படுத்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபோனும் வந்துட்டு உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ சடனாக வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வருது. நீங்களும் வந்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ சேம் அன்னோன் நம்பர்ல இருந்தா வந்திருக்கும். அந்த மெசேஜ்ல வந்துட்டு நீ இதை ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாத்துற, எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெசேஜும் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ரிப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. அப்ப சடனா வந்துட்டு இன்னொரு மெசேஜ் வருது. இப்போ நீ ரிப்ளை பண்ணலைன்னா நான் போய் ஜாக் கிட்ட வேணா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு ஃபியாவும் பாக்குறா. ஹே என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? எங்க ஃபோனுக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியாவும் வந்துட்டு உங்க ஃபோனையும் வாங்குறா. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு மெசேஜ் கண்டினியூவா வந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நீ ராங் பர்சன் கால் பண்ணிட்ட, நீ தான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியாவும் வந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு உங்களே பாக்குறா. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபியாட் இருந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு விட, நான் அது திருப்பி இது பண்ண மாட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த போனை வாங்கி லாக் பண்ணி வச்சுட்டு திருப்பி அவன் மடியிலே போய் படுத்துக்கிறீங்க. அப்ப சடனா திருப்பி போனும் ரிங் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு பாக்குறீங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நார்மல் கால் இல்லை, வீடியோ காலே வந்திருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ளோராவே வந்துட்டு எது வீடியோ காலா? என்னடி பேச போறியா வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் வந்துட்டு தேங்க பாக்குறீங்க. ஸோ தேங்க விட அந்த பின்னாடி இருக்க ரூம் தான் உங்களுக்கு அவ்வளோ இதா தெரியும். ஒரு மாதிரி நல்லா டிம் லைட்ல இருக்கும். ஸோ பின்னாடி வந்துட்டு ஃபுல்லா இந்த சிட்டியோட வியூஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு தேங்கே பாக்குறீங்க. ஸோ தேங்கும் வந்துட்டு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்ப்பாங்க. சொல்ற பேச்ச நீ கேட்கவே மாட்டாரடி, நான் சொன்னல இது இப்போதைக்கு முடியாதுன்னு. ஆனா எனக்கு முடிக்கணும், இதை நிறுத்துங்க. அப்படியாடி? அப்போ என்ன அவாய்ட் பண்ணாத. அதுதான் நான் சாரி கேட்டுட்டேன்ல. திருப்பி என்ன வேணும் உங்களுக்கு என்கிட்ட இருந்தா? அப்படியா? சரி உண்மையை சொல்றேன். உண்மையா? எதை பத்தி? எது என்கிட்ட வந்து ஓடுற? அது வந்து ஸோ நீங்களும் வந்துட்டு தேங்க பார்க்கறத விட்டுட்டு உங்க ரூம்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கீழேயும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ தேங்க அதையும் வந்துட்டு நோட்டீஸ் பண்றாரு. பேசும்போது என்னை பார்த்து பேசுன. ஸோ நீங்களும் வந்துட்டு திருப்பி தேங்க தான் பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க சடனா வந்துட்டு அந்த வீடியோ காலையும் வந்துட்டு கட் பண்ணிடுறீங்க. அவன் நார்மல் பர்சன் கிடையாது. எனக்கு தெரியல அவன் எப்படி. ஓகே 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 பதறாத, நம்ம பார்த்துக்கலாம், என்ன நம்ம பார்த்துக்கலாம் விட அப்படின்னு சொல்லிட்டு இப்பயாவும் வந்துட்டு உங்களை கம்ஃபர்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. பட் உங்களால வந்துட்டு அதை அக்செப்டும் பண்ண முடியல. ஸோ அந்த ரூம் வந்துட்டு அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்க ஃபோன் வந்துட்டு திரும்பியும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ சோஃபியாவும் வந்துட்டு சொல்றா, வேணாம் சொல்றது கேளு, பிரச்சனை மாட்டிக்காது, நீ எடுக்காது விடு. எனக்கு தெரியல நான் என்ன பண்ணணும்னு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியா மறுபடியும் வந்துட்டு போனை வாங்குறா. ஹலோ நான் ஃபியா பேசுறேன். இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப போகுது. நாங்க தெரியாம கால் பண்ணிட்டோம். அவ மன்னிப்பு கேட்டுட்டா. நீங்க விட்டுருங்க அவளை ப்ளீஸ். அப்படியா? சரி நான் விட்டுறேன். ஆனா எனக்கு அவளை மீட் பண்ணணும். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நீ என்ன அவ போன் எடுத்து இப்படி பேசக்கூடாது? இல்ல
நீங்க 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 அதெல்லாம் சொல்ல முடியாது. பாரு, எனக்கு அவன்கிட்ட பேசுற அளவு பொறுமை மாதிரிலாம் கிடையாது. என்ன போன அவட்ட கூட. இல்ல இல்ல நான் தரமாட்டேன். ஃபியா. ஸோ ஃபியாக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது அவங்களோட வாய்ஸை கேட்டோன்னு. ஸோ ஃபியாவும் வந்துட்டு உங்ககிட்டே ஃபோன் கொடுக்குறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஃபோனை வாங்கி மறுபடியும் கட் பண்ணிடுறீங்க. நீங்களும் வந்துட்டு ஃபியாவை பார்க்குறீங்க. என்ன என்ன சொன்னாவ? அவனுக்கு உன்னை மீட் பண்ணுமாமா. இது வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் முடியாது. நாளை போக மாட்டேன். போக மாட்டியா? அப்புறம் அவன் என்ன உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியாது. ஆனா ஆனா வேணாம் வேணாம், விட்டுறது. ஸோ அப்போ ஃப்ளோராவும் வந்துட்டு உங்ககிட்டயே வரா. இங்க பாரு, நம்ம தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளே இதை முடிச்சு வச்சிடலாம். விடு, அவனுக்கு என்ன மீட் தானே பண்ணலாம். ஆனா ஃப்ளோரா, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல, அப்படின்னு விடு, நம்ம மீட் பண்ணலாம், நம்ம மீட் பண்றோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு ஃபோனும் வருது. நீங்க தான் இந்த டைம் பிக்கும் பண்றீங்க. ஹலோ. நோ, இதை வந்து டீசெண்டா முடியலான்னு பாக்குறேன். நீ இப்படின்னு ஓட வச்சுக்கிட்டே ரேடி, இப்படிலாம் பண்ணா மாமனை வச்சாதான் நான் இதாகும். சரி, நான் உங்களை பார்க்க வரேன். பரவாயில்ல, நல்ல முடிவா இருக்கு. பிளேஸ் நீ சொல்லு, நான் வரேன். இல்ல, எனக்கு அவ்வளோக்கா இங்க பிளேஸ் தெரியாது, அதனால நீங்களே சொல்லுங்க. அப்படியா? சரி, ஒரு கெஃபேயோட லொகேஷன் அனுப்புறேன். 1 மணி நேரத்துல அங்க வர. என்ன? 1 மணி நேரத்துலயா? ஆனா அங்க வர, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு லியாவும் வந்துட்டு பாக்குறா. ஹே, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன அவனை போய் தனியாவா மீட் பண்ண போற? தனியா மீட் பண்ண போறேனா? யார் சொன்னா நான் தனியா போறேன்னு? என் கூட நீங்க எல்லாரும் வரீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அவனுக்கு என் பேர் இல்லை, இங்க இருக்க எல்லார் பேருமே தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ அவனை அவாய்ட் பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. ஸோ அப்போ நீ இப்போ என்ன பண்ண போற? நீ போகல போறியா? வேற வழி இல்லை, நான் தானே ஸ்டார்ட் பண்ண, நானே இதை முடிச்சு வைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கே தான் போய் வைப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு தாங்க அங்கே தான் நிற்பாரு. ஸோ அவரும் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் யாருமே வந்துட்டு தாங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தாங்க வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே வர ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையே, நீ வந்துட்ட போல. நீங்க தானே சொன்னீங்க 1 hour இருக்கணும்னு? பரவாயில்லையே, நான் சொல்ற பேச்செல்லாம் நல்லா கேட்குற போலையே. நான் இங்க ஒன்றும் அதுக்காக வரல. நான் இதை முடிக்க தான் வந்தேன். எதை முடிக்க வந்தியா? எதை முடிக்க வந்த? அதுதான் நமக்குள்ள இருக்கிறது. ஸோ தாங்க வந்துட்டு அவர் பாட்டுக்கு பக்கத்துல வர ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியா? ஆனா நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே. ஆனா 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 எனக்கு வேணாம், நம்ம முடிச்சுக்கலாம். எதை முடிச்சுக்கலாமா? இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சுட்டு முடிச்சுக்கலாம்னு சொன்னா அதெல்லாம் கஷ்டமாச்சு தங்கம். என்னது? ஏன்னா நீ ஆல்ரெடி உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்றாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு தாங்க மெதுவா பாக்குறீங்க. ஸோ பின்னாடிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு உங்க கூட தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஃப்ளோராவும் இருந்துட்டு இங்க பாருங்க, இது என்ன வேணா இருக்கட்டும், ஆனா இதை வந்துட்டு இன்னைக்கே முடிச்சிடலாம். அவ பண்ணதுக்கு அவ சாரி கேட்டா, அப்புறம் உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். இதை விட்டுருங்க. விட்டுருங்களா? நான் இங்கெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட பேச வரவே இல்லையே. நான் இங்க வந்ததே அவர்கிட்ட பேச மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்னும் பக்கத்துலதான் உங்ககிட்ட வராங்க. சரி, நான் இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் என் வாழ்க்கையில வந்த, அப்புறம் என்னமோ சொன்ன, அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி போறேன்னா என்ன புரியலடி. இல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, எனக்கு நான் அது எதுவுமே மீன் பண்ணல. அதுவும் நான் அது உங்களுக்கு பண்ணணும்னே ட்ரை பண்ணல. அது எல்லாமே ஒரு மிஸ்டேக் தான்.
மிஸ்டேக்கா? ஆனா நீ மாத்தி கூப்பிட்டியடி, அதுதான பிரச்சனை. கரெக்டா கூப்பிட்டு இருந்தா நான் பட்டு என் வேலை மயிரை பார்த்துட்டு இருந்துருப்பேன்ல, இப்படியும் பின்னாடி வந்துருக்க மாட்டேன்ல. ஆனா நான் 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 அது அது ஒரு மிஸ்டேக் தானே, அதை விட்டுருங்க. நம்ம இதை முடிச்சுக்கலாமே. எதை முடிச்சுக்கலாமா? சச்சா, இது இப்போதைக்கு முடிக்க மாட்டேன்டி, இப்பதான் இத ஸ்டார்ட்டே பண்றேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ தாங்க இன்னும் பக்கத்துல தான் வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு தாங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அவர் சடனா வந்துட்டு உங்க ஹிப் மேலே கை வச்சு ரொம்ப பக்கத்துலயே அவர் இழுக்கிறாரு. ஸோ நீங்க மட்டும் வந்துட்டு தாங்களோட செஸ் மேலதான் இருக்கீங்க. ஹே ஏ என்ன 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 பண்ற? நீதான்றி சொன்ன, என்ன சொன்ன? என்னோட கையெல்லாம் வந்துட்டு இடுப்பு சுத்தி இருக்கணும்னு. பரவாயில்ல, என் கைக்கே அல்ல வெட்டுத்து செஞ்சது மாதிரிதான் இருக்கு. நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், அப்புறம் டேர் கொடுத்தேன்ல, அதான் முடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு அங்க ஃபியாவும் வந்துட்டு பாக்குறா. ஹே அவளை என்ன பண்றீங்க? அவளை நான் ஒன்றும் ஹர்ட்லாம் பண்ணல என்ன. ஸோ அவரு வந்துட்டு திருப்பி உங்களை தான் பாக்குறாரு. என் கூட என் கூட வா. ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ ஃபியாவும் வந்துட்டு உங்க கையே பிடிக்கிறா. வேணா, இல்லை விடு, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபியாவோட கையும் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தாங்கும் வந்துட்டு உங்களை பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ அவரும் போய் ஸோ ரெஸ்டாரண்ட் உள்ள போற வரைக்குமே வந்துட்டு அவர் கை ஃபுல்லாமே அவங்க ஹிப்ல தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு போறீங்க. ஸோ அவரும் அங்க போய் உங்களுக்கு சேர்லாம் கொடுத்துட்டு அவரும் உங்களுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு உட்காடுறாரு. இங்க பாருங்க, சாரி, என்ன நான் அது சொன்னது எல்லாமே அது நான் எதுவுமே மீன் பண்ணல. ஈவன் எனக்கு அது எதுக்குமே, அதாவது அந்த டேடிக்குங்கோட மீனிங் தெரியாது. ஜஸ்ட் லைக் தான் நான் கூப்பிட்டேன். எதை மீனிங் தெரியாதா உனக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதுதான் எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் அதை மட்டும் தான் சொன்னேன். அப்படியாடி? ஆனா அதோட மீனிங் நிறைய ரேடி. என்ன மீனிங்? இப்போதைக்கு சொன்னா அது நல்லா இருக்காதுடி, நம்ம அப்புறமா சொல்லலாம். சரி ஃபைன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அது வெறும் டேர் மட்டும் தானே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஸோ தாவும் வந்துட்டு பொறுமையா உங்களே வந்துட்டு பாக்குறாங்க. நீ என்ன இதெல்லாம் வந்துட்டு நீ சொன்ன வார்த்தைக்காக நினைக்கிறியா? பின்ன வேற எதுக்கு? இதெல்லாம் உனக்காகடி. ஆனா அது எதுவும் நியாயமே கிடையாது. நான் உன்னை நியாயமா எடுத்து அப்படின்னு சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, இதை நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க. அப்படியா? ஆனா நீ இதை ரொம்ப சிம்பிளா முடிய ட்ரை பண்றேடி. அது வந்து சரி, நான் உன்னை திருப்பி கால் பண்றத நிறுத்திடுறேன். நிஜமாவா? ஆமாடி. ஆனா திரும்பி நான் உன்னை பார்த்தேன், அதாவது நான் உன்னை திரும்பி பார்க்கும்போது என்ன யாருன்னே தெரியாத மாதிரிலாம் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்ன? ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரமும் போகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்களே தான் பார்க்குறீங்க. ஸோ தாங் பின்னாடியும் வந்துட்டு ஒரு 3 காட்ஸும் நின்றுருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்க கூட வந்தாங்க? ஆமாண்டி. அவங்க ஃபுல்லாகவே நின்று தான் இருப்பாங்களா? ஆமாம். ஏன்? ஏன்னா இங்க எதுவும் தப்பா நடந்துக்காம பாத்துக்கிறதுக்கு. அது யாருக்கு? உங்களுக்கா இல்ல எனக்கா? நம்ம 2 பேருமே தான். ஓ, ஸோ அவ்வளோ வந்துட்டு பொறுமையா தேங்கிட்ட கம்ஃபர்ட் ஆக ஸ்டார்ட் பண்றா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேள்றி. அதுதான் அந்த வார்த்தை இருக்குல்ல, டேடிங்கிறது, அதுக்கு ஆக்சுவலாக மீனிங் என்ன? ஏன் உனக்கு எதுக்கு அது வேணும்?
உனக்கு எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இல்ல அதுக்கு என்ன மீனிங்னே தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அப்படியாடி? அதுக்கு அவ்வளோ மீன் எதுவும் இல்லடி. அப்புறம் நான் என்ன சொல்லி புரிய வைக்க? அது சம்டைம்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும்டி. ஒரு க்ளோஸ்னஸ் இல்லை கண்ட்ரோல் இல்லை அட்ராக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும். ஓ நான் அது எதுவுமே மீன் பண்ணி சொல்லலை. தெரியும்டி, நீ அது எதுவுமே மீன் பண்ணலன்னு தெரியும். ஸோ அப்போ தாங்களும் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு காட்ஸ்ட வந்துட்டு சிக்னல் காமிக்கிறாரு, இந்த மாதிரி 2 காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு அதை பார்க்குறீங்க. அவங்க அவங்க உங்க பேச்ச அப்படி கேட்குறாங்க. நீங்க தான் அவங்கள ட்ரெயின் பண்ணீங்களா? நீங்க தான் அவங்க பாஸா? ஆமாண்டி. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு நார்மல் பீப்பரா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியா? அப்ப நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ரொம்ப காமா இருக்கீங்க. காமா இருக்கேனா? காமா இருக்கிறவங்க தாண்டி ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்களாமா. கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஆமாண்டி, வியர்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பயம் இப்போ உங்ககிட்ட இல்லை. அது காரணம் நீ என்ன புரிஞ்சிருக்க ஆரம்பிச்சிருக்க போல. மேபி இருக்கலாம். ஆமா, அவங்க ஏன் கண்ணை கூட செலுத்த மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க அதை பண்ணக்கூடாதுடி. சரி, அப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்னா அதெல்லாம் வெளியே பப்ளிக் பிளேஸ்ல ஓப்பனா சொல்ல முடியாதேடி. ஆனா அதுக்கு அது ஆன்சர் கிடையாதே. உனக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும்டி. உங்ககிட்ட காட்ஸ் இருக்காங்க, பீப்புள் எல்லாரும் உங்க பேச்ச கேட்குறாங்க, நீங்க எதுக்குமே சர்ப்ரைஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க கண்டிப்பா நார்மல் கிடையாது. ஏண்டி, உனக்கு நார்மல் பசங்களை தான் புரியுமா என்ன? அப்படிலாம் இல்லை. ஆனா 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 என்னடி? ஒன்றும் இல்லை. நீ இப்படிதானாடி யாரா இருந்தாலும் நம்பிடுவியா ஈஸியா? அதெல்லாம் பண்ண மாட்டேனே. அப்படியாடி? அப்படியா நீ இன்னும் எங்க இருக்க? ஏன்னா எனக்கு உங்களை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. புரிஞ்சுக்கணுமா? இந்த தெரியறது புரியறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்டி. ஆனா நான் பார்க்குற விதம் மாறிச்சுன்னா இதெல்லாம் மாறும்ல. நல்லா பேசுறடியானா? நான் உங்ககிட்ட ஒன்று பர்சனலாக கேட்கவா? கேளு. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? இல்லை. இருந்ததே இல்லையா? இல்லை. ஓ, அப்போ நீங்க யார்கிட்ட போவீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா? யாருக்கிட்டையும் இல்லடி. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுறீங்க. நான் உங்களை இன்னொன்று கேட்கலாமா? என்னடி? உங்களை என்னென்னு கூப்பிடுவாங்க எல்லாரும்? ஐ மீன் உங்க பேரு, நிக் நேம் அப்படி? அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களை பொறுத்தடி. பொறுத்தா? எப்படி? பாதி பேரு, முக்காவாசி பேரு என்ன எதுவும் கூப்பிட மாட்டாங்கடி. அப்புறம் அப்புறம் ஒரு சில பேரு என் காட்ஸ் மாதிரி சாரு இல்லை பாஸுங்க வானுங்கடி. அப்போ மீதியெல்லாம்? அப்போ மற்றவங்களாம் என்னென்ன கூப்பிடுவாங்க? அதாவது யாராச்சும் ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரிலாம்? எங்கள் அம்மாவுக்கு கூப்பிடுவாங்கடி. என் பையன், என் லவ்வு, இல்லை தாங்க டே அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்கடி. தயாங்காவா? இது நல்லா இருக்கு. கூப்பிடாதடி. ஏன்? ஏன்னா
அப்படி கூப்பிட்டு எனக்கு யாரும் இல்லை. ஓகே சாரி. பெட்ரி. அப்போ உங்க அம்மா மட்டும்தான் உங்களை அப்படி கூப்பிடுவாங்களா? வேற யாரெல்லாம் கூப்பிடுவா? அவ என்ன டேட்டேன்னு கூப்பிடுவாடி. அவளா? யாரு? என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. ஸோ ஏன்னு தெரியல, உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு புரியல. லைக் நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஓ என்னாச்சு? அவ என் லைஃப்ல இல்லடி. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமா. ஓ ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நீங்களும் தேங்கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ தேங்கும் வந்துட்டு பார்க்குறாங்க. லைக் இவ்வளோ நேரம் வந்துட்டு தொண்ணு பேசிட்டு இருந்துட்டு மொத்தமாக வந்துட்டு நீங்கள் சைலண்ட் ஆயிருப்பீங்க. ஸோ தேங்கும் வந்துட்டு அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடி அமைதியாயிட்ட? நாளாலே இல்லையா? நீ தாண்டி. அப்படிலாம் இல்லை. நான் கேட்கணும்னு தோணுனதுலாம் கேட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லையே, அதை பார்த்து அப்படி தெரியலையே. பின்ன பின்ன எப்படி தெரியுது? உனக்கு நான் சொன்ன ஆன்சர் பிடிக்கலன்னு தெரியுதுடி. என்ன என்ன ஆன்சரு? அதான் அவளை பத்தி. அப்பெல்லாம் இல்லை, நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. நானா? ஆமா, அது உங்க பாஸ்ட். அதை பத்தி நான் ஏன் கண்டுக்கணும்? அதேதான் நானும் கேட்குறேன். அது என் பாஸ்ட். ஆனா நீ ஏன்டி கண்டுக்கிற? என்ன புரியல. நீ அதை கண்டுக்க கூடாதடி, ஆனா நீ அதை கண்டுக்கிற. அதெல்லாம் இல்ல, நான் கண்டுக்கல. அப்படியா? அப்போ ஏன் நீ என்ன பாக்குறத நிறுத்திட்ட? அப்புறம் ஏன் இந்த கெட்டதுக்கு ஏதோ பெரிய இவ மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்த எல்லாத்தையும் நிறுத்திட்ட? அதெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் உங்களுக்கு தரணும்னா விட்டுட்டேன். அப்படியா? பரவாயில்லடி. ஆனா உனக்கு இந்த பொய் சொல்றதுலாம் செட் ஆகல. அப்பெல்லாம் இல்லை. அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனும் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப சடனா வந்துட்டு ஃபியாவும் உள்ள வந்துட்டு வான் இங்க என்ன பண்ற? நீ ஓகேயா? அப்ப ஃப்ளோராவும் வந்துட்டு அவ கூடயே வரா. நான் உங்களுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா நம்ம போலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஃபைன் தான். அதெல்லாம் இல்லை, வா நம்ம கிளம்பலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறீங்க. லைக் நீங்க தாங்கே வந்துட்டு பார்க்குறீங்க. நீ போனோண்டி. ஸோ உங்களுக்கு தாங்க அப்படி சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் நீங்க எதுவுமே சொல்லாம வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தாங்க வந்துட்டு அதே தான் பாக்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நைட்டும் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க பெட்லயே படுத்துட்டு அந்த சீலிங்கே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு தாங்க சொன்னது எல்லாமே தான் வந்துட்டு மண்டையில ஓடிட்டு இருக்கும். நான் இப்போ எதுக்கு அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் அவனை பத்திலாம் யோசிக்கல. ஸோ அப்போ ஃபியாவும் இருந்துட்டு ஒன் சொல்ல நாங்கள் அந்த நம்பரை கண்டுபிடிக்கோம், ட்ரை பண்ணோம். அப்புறம் அதெல்லாம் ஒரு கிரைமோட இதாக வருது. ஓ இட் வாஸ் லைக் அ மாஃபியா. ஓ அப்படியா? எது அப்படியா? ஸோ ஃபியாவும் எந்திரிச்சு அவள் பக்கத்துலேயே போகிறா. எங்க பாரு, நம்ம ஒரு மாஃபியாவை பார்த்துருக்கோம். அவன் முன்னாடி போய் நின்றுருக்கோம், அவன் கிட்ட பேசி இருக்கும். அவன் சும்மா இந்த பயமுறுத்திட்டு ரவுடிங் கிடையாது. அவன் வேற. அது மட்டும் இல்லை, நம்ம அவன் கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். அப்புறம் வைன் உனக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன், நோ கால், நோ மீட்டிங், அவன் கூட நத்திங் உனக்கு, ஓகேயா? நீங்களாம் ஏன் அவனை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? ஏன்னா நம்ம பயப்பட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நானும் பயப்படணும்னு. ஆனால் எனக்கு பயமா இல்லை. பயமா இல்லையா? ஏன்? அவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். எதை இன்ட்ரெஸ்டாக இருக்கானா? வாய் உனக்கு அவ்வளோதான் என்ன? ஒழுங்கா போய் படுத்துற. அவனை பற்றிலாம் நினைக்காத. சரி ஓகே ஃபைன்,
நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் படுத்துடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. எல்லாருமே வந்துட்டு உங்க ரூம்லயும் தூங்கி இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு தூக்கமே வந்திருக்காது. ஸோ ஃபோனையும் வந்துட்டு நீங்க கையில தான் வச்சுட்டு இருப்பீங்க. பட் அதை யூஸ் பண்ணாம ஜஸ்ட் தாங்கே வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ மெசேஜும் வருது. நீங்களும் வந்துட்டு பாக்குறீங்க. ஸோ அது வந்துட்டு தாங்க தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மெசேஜ் ரீட் பண்றீங்க. ஸோ இன்னொரு மெசேஜ் வருது, நைட் நேரத்துல ரொம்ப யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கு. லைக் நீங்க டைப்பும் பண்றீங்க, டிலீட் பண்றீங்க, திருப்பி டைப் பண்றீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஃபைனலா அனுப்பிடுறீங்க. ஸோ ஏன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாங்க இருந்துட்டு, ஏன்னா உன்னால என்னை பத்தி நினைக்காம இருக்க முடியாது, அதனால அப்படிலாம் இல்லையே, நான் ஓகே தானே. இல்லடி நீ ஓகே இல்லை நீங்க தானே சொன்னீங்க நம்ம இதை முடிச்சுக்கலான்னு. ஆமாடி சொன்னேன், நான் கூப்பிடுறதாண்டி நிறுத்துறேன்னு சொன்னேன், மெசேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மெசேஜே பார்த்துட்டு ரிப்ளையும் கூட பண்ணாமல் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு காலேஜ் தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்போ ஃப்ளோராவும் இருந்துட்டு ஃபியாட்ட இங்கே பார்த்தியா நத்திங், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், எல்லாமே முடிச்சு, நம்ம அதை விட வெளியே வந்துட்டோம். ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்க கிட்ட காமிச்சிக்கவும் முடியாம, அவனை மிஸ் பண்ணவும் முடியாம சும்மா தான் நின்றுருப்பீங்க. ஸோ பட் உங்களுக்கு சடனா அவனோட ப்ரெசன்ஸும் வந்துட்டு ஃபீல் ஆகுது. அப்போ ஃபியாவும் சடனா வந்துட்டு அவள் வாக் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபியாவை பார்க்குறீங்க. ஸோ ஃபியா வந்துட்டு ஒரு பிளேஸ் ஏதோ பார்த்துட்டு இருப்பா. நீங்களும் வந்துட்டு அந்த பிளேஸை பார்க்குறீங்க. பார்த்தா டேங் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. முன்னாடி கிளாஸ் போறியா? ஆமா. பரவாயில்ல, நல்லா பார்த்து போ. அப்புறம் அவங்கிட்டலாம் கொஞ்சம் தள்ளியேறு. என்ன என்னது? அதான் முக்கியமா அந்த ஜாக்கா சம்திங், அவன் இருந்து தள்ளியேறு. நீங்க நீங்க அதை என்கிட்ட சொல்ல வேணாம், நான் சொல்லுவேண்டி. அப்போ ஃபியாவும் வந்துட்டு தாங்கிட்டே போயிட்ட, நீங்க எதுக்கு சொல்றீங்க, இது எங்க காலேஜ், நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஆனா தாங் வந்துட்டு எதுவுமே பேசல. தாங் வந்துட்டு உங்களே தான் பாக்குறாங்க. பாரு, நல்லதுக்கு சொல்றேன், அப்புறம் வந்து அல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு தாங்கே பாக்குறீங்க. ஸோ தாங்க வந்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ ஃப்ளோராவும் வந்துட்டு, இங்க என்னடி நடக்குது, அவன் பாட்டுக்கு காலேஜுக்குள்ள வரான், ஏன் இந்த வாட்ச்மேன்ல என்ன தூங்கிட்டா இருக்கானுங்க, அவனை யாரையுமே பாத்துக்காம. வீட்டு நீ டென்ஷன் ஆகாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ளோராவே தான் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு தாங்க போறதே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரமும் போகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு காரிடோர்ல தான் இருப்பீங்க. அப்ப ஜாக்கும் வந்துட்டு உங்க பக்கத்துலயே வராரு. என்ன நேற்றுலாம் ஆலயம் காணாம போயிட்ட போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் டயர்டா இருந்தேன் இப்போதான். அப்படியா, கன்ஃபார்மா நீ டயர்டா தான் இருந்தியா? நான் ஓகே தான். இல்ல இனி சாயந்தரம் நாங்களாம் கொஞ்சம் வெளியே போலான் இருக்கோம், அதான் நீ கூட வந்தேனா? இல்ல நான் வரல, எனக்கு நம்ம இன்னொரு நாள் போலாமே. என்ன வா, பரவாயில்ல போலாம். நோவா வரா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ மட்டும் எதுக்கு இங்க இருக்க, வா போலாம். இல்ல ஜாக், அது நான் வரல. ஸோ அப்போ ஜாக்கும் வந்துட்டு உங்க பக்கத்துலேயே வந்துட்டு போக ஸ்டார்ட் பண்றான். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ ஜாக்கும் வந்துட்டு அதை பாக்குறாரு. நீ ஓகே தானே? நான் ஓகே தான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப வியர்டா இருக்கு இன்னைக்கு? அதெல்லாம் இல்ல, ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சரி வா போலாம். ஜாக் இல்ல வரல. எது வரலையா? என்ன சீரியஸாவா பேசுற?
நான் வரல, வரல, என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜாக்கை விட்டு தள்ளி போயிடுறீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்க தள்ளி போறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாக்குறாங்க. பிகாஸ் நீங்க இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிருக்கங்கன்னு மாட்டீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஃபியாவும் வரா, ஏய் நீ பண்ணது ரொம்ப வியர்டா இருக்கு, எனக்கே தெரியும். அவன் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கேட்டானா, நீ ஏதாச்சும் பண்ணானா? இல்ல அதெல்லாம் இல்ல. அப்படியே நீ அவன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ண எனக்கு எனக்கு பிடிக்கல. அப்போ ஃப்ளோராவும் வந்துட்டு அவ பக்கத்துலயே வரா, பிடிக்கலையா? பிடிக்கல மீன்ஸ் பிரசன்ஸ் எனக்கு பிடிக்கல, என் பக்கத்துல இருக்கிறது பிடிக்கல. ஏய் நீ எல்லாம் லூஸா? நீ இது முன்னாடி இப்படி ரியாக்ட் பண்ணது இல்ல, எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் யார் அவ சைடு கிராஸ் ஆனாலுமே சரி அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரிதான் இருக்கும். லைக் அவ வந்துட்டு தாங்க மிஸ் பண்ற மாதிரியே ஃபீலிங்கோட தான் அவளும் சுத்திட்டு இருப்பா. அந்த ஈவினிங்கும் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் வெளியவும் போறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்க கூட போறீங்க. ஸோ அப்போ இல்லையா, அப்போ ஃபியாவும் உங்ககிட்ட வந்துட்டு ஏவா வெறும் படம் தானே, ஜஸ்ட் 2 hours போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல நீங்க போங்க, நான் இங்கேயே வாக் வேணா போய்க்கிறேன் தனியா 2 மணி நேரத்துக்கா? நீ என்ன சீரியஸாவா சொல்ற? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஓகே தான். நீயும் வா, ஜாக்கும் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், வா போலாம். இல்ல இல்ல நீங்க நான் போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் வரேன். சரி ஓகே, ரொம்ப தூரம் போயிடாத, யாருக்கிட்டையும் பேசாத, எங்க பக்கத்துல இரு, ஓகே? சரி. சோ அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. லைக் நீங்களும் வந்துட்டு வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் கூட்டமா வர ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆகுது. நீங்க நல்லா வந்துட்டு உங்களே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸும் வந்துட்டு ஃபீல் ஆகுது. நீங்க வந்துட்டு உங்களை ஹக் பண்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்படிலாம் நைட்டு தனியா நடக்கக்கூடாதுடி, எனக்கு தெரியும், நீங்களாம் வரக்கூடாது. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு சைட்லயே எல்லாருமே வந்துட்டு நிறைய மென்ஸும் போறாங்க. ஸோ அதை தாங்களும் வந்துட்டு பாக்குறாரு. அவரும் வந்துட்டு உங்க சைட்லயே வந்துட்டு வந்து நிக்கிறாங்க. லைக் ஒரு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வந்துட்டு நின்று இருக்காரு. உனக்கு ஃபீல் ஆகுது அடி? எது அந்த டிஃபரன்ஸ்? எனக்கு புரியல. பரவாயில்ல புரிஞ்சுக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அவங்க கூட வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு உங்க கூட நடந்தா காமா இருக்கு, ஏன்னு தெரியல. ஆஹா அப்படியாடி? அப்போ நீ பயப்படலையா? என்ன தெரியல, உன்னை பார்த்தா பயம் வரல. பரவாயில்லடி உள்ள தேறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு உங்க கூட கம்பெனி கொடுத்து நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப தாங்க வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு மெதுவா, ஆமா நீங்க என்ன தள்ளியா இருக்க? ஆஹா அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் 2 ஸ்ட்ரீட் தான். அப்புறம்டி என்ன பண்றது ஐடியா? ஐடியாவா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க இத நிறைய பண்ணுவீங்களா? எதடி? இல்ல இப்படி ஏதாச்சும் பொண்ணு போயிட்டு இருக்கும்போது ஃபீட் வரைக்கும் போய் விடுறது? இது வரையும் மனதில்லடி. ஓ அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலா? அப்படின்னு வச்சுக்கோ. ஏன்? ஏன்னா தெரியலடி, அது ஆன்சர் இல்ல. அதே எனக்கு ஆன்சர் தான், வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு உங்க இன்னும் பக்கத்துல இழுத்துதான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்க 2 பேரும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கீங்க. அப்ப தாங்க சடனா கொஞ்சம் நேரம் ஆயிடுறி. என்னது வெளியே போலாமா? இப்போவா? ஆமா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறீங்க. சோ ரொம்பலாம் இல்ல, 2 பேரும் அப்படியே வாக் பண்ணிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப நீங்களும் தாங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. நீ ரொம்ப குவாய்ட்டா? பேச வேண்டி, எப்போ வேணுமோ அப்ப மட்டும் பேசுவேன். அது ரொம்ப போரா இருக்கும்.
இல்லடி, நானா ட்ரை பண்ணேன், அது ஒர்க் ஆகும். ம். ஹம். சரி, நீ எப்பயாச்சும் இந்த மாதிரி நோ ரீசனுக்காக பேசியிருக்கியா? அந்த கருவெல்லாம் நான் பண்ணது இல்லடி. அப்போ இன்னைக்கு நைட் பண்ணிக்கோ. உன் ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான். எது லெசனா? ஆமா, நார்மல் பீப்புள் எல்லாரும் அப்படிதான் பேசிப்பாங்க. அது ஏதோ பெரிய விஷயமா இருக்காது, ஆனா அதை வச்சு 1 மணி நேரம் பேசுவோம். ஆஹா, ஆனா அது பார்க்க நார்மல் இல்லடி. அது மட்டும் இல்ல, நானும் நார்மல் இல்லடி. ஆ, தெரியும். பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணு. ஆ, ட்ரை பண்ணவா? சரி, ஆரம்பி. ஆ, ஆரம்பிக்கவா? ஆமா, நீ தானே சொன்ன. ஆ, ஓகே 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 ஓகே. சரி, எனக்கு இந்த மாதிரி நைட் வாக் பண்ண பிடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லா காமா இருக்கும், தெரியுமா? உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஆ, எவனாச்சும் குத்தி கொலை பிடிக்கும்டி. அப்படி இல்ல, நார்மலா லைக் அந்த கிரைம் சைட் போகாம. சரி, சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நீங்களும் வந்துட்டு அவர்கிட்ட அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. சோ அப்ப சடனா வந்துட்டு நீங்களும் நின்றுடுறீங்க. சோ அவங்க பாக்குறாங்க உங்களையே. என்னடி என்னாச்சு? ஐஸ்கிரீம். எதா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் வேணுமா? வேணும். இப்பவே வேணுமாடி? ஆமா. ஏன் ஏதோ இந்த உலகத்திலே கிடைக்காதது கேட்ட மாதிரி பேசுற? வெறும் ஐஸ்கிரீம் நானே. ஏன்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. ஆனா நான் பண்ணனே. சரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்களை இழுத்துட்டு அங்க போறாரு அந்த ஷாப்புக்கே. என்னடி வேணும்? சாக்லேட்டா வெனிலாவா? ஒரு சாக்லேட், ஒரு பட்டர்ஸ்காட்ச். அது மேல வேணும்னா வெனிலா. ஏய் என்னடி, உனக்கு ஒரே நேரத்துல திங்க போறியா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? சாக்லேட்டா வெனிலாவா? ஏதோ வேணாண்டி, நான் ஏதோ சாப்பிட மாட்டேன். உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டுருக்கேன்டி, ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் என்ன இன்னைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தயாங்கோட கை எடுத்துட்டே வந்துட்டு அங்க போய் ஐஸ்கிரீமும் வந்துட்டு வாங்கி கொடுக்குறீங்க. சோ தாங்க வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு வராரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் ஸ்டாப்பா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ தேங் வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு கேட்கல, ஜஸ்ட் உங்களே பார்த்துட்டு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே வந்துட்டு தான் கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப சடனா வந்துட்டு நீங்களும் உங்க கை எடுத்துட்டு போய் தேங்கோட ஆர்ம்ஸ்ல நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஸ்டில் அது எதுவுமே உங்களுக்கு ரியலைஸ் ஆகாம தான் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பீங்க. அப்ப சடனா நீங்களும் நின்னுட்டு அப்பதான் நீங்க உங்க கையை வந்துட்டு பாக்குறீங்க. அப்ப அதுவும் ஃபாஸ்டா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்றீங்க. பட் அவங்க வந்துட்டு அதே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஆனாடி ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி எடுக்கல, ஆனா நான் இப்ப எடுக்கிறேன்ல. நானா வேணாம். ஸோ நீங்களும் வந்துட்டு தாங்க திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தாங்க வந்துட்டு உங்களெல்லாம் பாக்குறாங்க. லைக் 2 பேரும் மோஸ்ட்லி கிஸ் பண்ற மாதிரியே போடுறீங்க. அப்ப சடனா வந்துட்டு அங்க என்னடி பண்ற, இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியாவும் வந்துட்டு சொல்றா. நீங்களும் வந்துட்டு திரும்பி பாக்குறீங்க. ஸோ அங்க வந்துட்டு நோவா, ஃப்ளோரா, ஃபியா எல்லாருமே வந்துட்டு அங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஜாக்கும் வந்துட்டு அங்கதான் இருப்பாரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்க 2 பேர்த்து தான் பாக்குறாங்க. லைக் இன்னுமே வந்துட்டு உங்க கை தேவன் கிட்டதான் இருக்கும். 2 பேரும் ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அப்ப ஃபியாவும் உங்ககிட்ட வந்துட்டு என்னது இதெல்லாம் வைன், நான் நீ என்கிட்ட என்ன சொன்ன, தனியா தானே ஒர்க் போறேன்னு, இதெல்லாம் என்னது இது? இல்ல அது அது வந்து சோ தாங்க வந்துட்டு எதுவுமே பேசல, ஜஸ்ட் உங்களே தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபியாவும் வந்துட்டு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அவன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கன்னு. உனக்கு அவன் யாருன்னு தெரியும்ல? எனக்கு தெரியும், ஆனா இல்ல உனக்கு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. ஃபியா அப்படி கிடையாது, எனக்கு தெரியும். நீங்க யாரும் அவனை போதும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியாவும் வந்துட்டு உங்க கைய பிடிக்கிறா. அப்ப ஜாக்கும் வந்துட்டு அப்போ நீ இவனாதான் என்ன அவாய்ட் பண்ணியடி. சோ ஜாக்கும் வந்துட்டு முன்னாடி வராரு கொஞ்சம். யார் அவன்? சோ தாங்க எதுவுமே பேசல, ஜஸ்ட் ஜாக்கே தான் செம்மையா மறைச்சிட்டு இருக்காங்க. ஃபியாவும் இருந்துட்டு உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஃப்ளோராவும் தாங்க கிட்ட திரும்பிட்டு
இங்க பாருங்க, என்ன இருந்துச்சோ இத்தோடய விட்டுருங்க. இதுக்கு மேல அவ பக்கத்துல வராதுங்க, அவளை விட்டு தள்ளி ஏறுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்ப தேவங்க வந்துட்டு உங்களே பாக்குறாங்க. நீ அவங்க கூட போக முடியும் அவ்வளவுதானே தேவம். ஆமா. அப்ப ஜாக்கோ இருந்துட்டு நல்ல டிசிஷன் தான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. லைக் நீங்க திரும்பி தாங்கதான் பாக்குறீங்க, தேவங்க வந்துட்டு உங்களையே பாக்குறாரு. சோ அவங்க அப்படியே வந்துட்டு உங்களையோ இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ தேவோ வந்துட்டு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டா இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபியாவோட கையெல்லாம் தட்டி விட்டு திருப்பி தனங்கிட்டே போய் பின்னாடி அவனை நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ற? கையெடு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நான் போக மாட்டேன். எனக்கு வேணாமா? என்ன வேணாம்? எனக்கு நீ வேணும், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எத பிடிச்சிருக்கா? நான் யாருன்னு தெரியுமாடி? நீ யார வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமும் வந்துட்டு திரும்பி உங்க நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. வேணாமேடி, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் ரூல்ஸ் போடுவேன். அப்புறம் 24 மணி நேரமும் நீ என் கூட தான் இருக்கணும். முக்கியமா இந்த ஜாக் பக்கம் விட்டவே மாட்டேன். வேணாண்டி, வேணாம். எனக்கு வேணும் நீ. ஆனா எனக்கு நீ வேணாமே. நீ வேணும். அந்த டெட்டேன்னு கூப்பிட்டு வந்த அந்த பொண்ணு, அவன் தான் வேணாம். நான் மட்டும் உனக்கு போதும். எதா நீ மட்டும் போதுமா? அத நான் சொல்லணும்டி. பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நீ மட்டும் போதுதா. நீ என் கூடவே இரு. என் கூடவே இருக்கவா? அளவோ சரி, போனா போது, லவ் தானே, பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பு வந்துட்டு அவங்க இழுத்து வச்சு செமையா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கேதான் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நீங்களும் தயாங்க கிட்ட நான் லவ் மட்டும் தான் பண்ண சொன்னேன், கிஸ்னா பண்ண சொல்லைய? எத கிஸ் பண்ண சொல்லையா? நான் லவ் பண்றேன்னா ஆனா இஸ்டடி பண்ணி பிடி பண்ணி என்னென்னமோ பண்ண வேண்டி. ஏன்னா நீ இப்போ லவராச்சே, என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவேன்? எப்படி? நட் ரோட்லயேவா? ஓ, நீ பப்ளிக் பிளேஸ் பாக்குறியா? சரி, அப்போ வீட்டுக்கு போய் பண்ணலாமா? ஆசைதான், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்போ எத போறியா? எங்க போற? நம்ம டேட் இன்னும் முடியலடி, வந்து நடுவுக்கு எடுத்து விட்டாங்க. வா, நம்ம படத்துக்கு வேணா போலாமாடி? அதெல்லாம் வேணாம், நானும் வரமாட்டேன். எத வரமாட்டியா? ஆளு விட்டா வரணும். என்ன வாய்தான் அடிக்க கூடாது. அது சரி, நம்ம லவ்வர்ஸ் ஆகி இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகல. அது மட்டும் இல்ல, நீ ஒழுங்காவே சொல்லல. அப்புறம் நம்ம எப்படி லவ்வர்ஸ் ஆக முடியும்? லாஜிக் மேரா பேசுற. சரி பாட்டி, என்னடி சொல்லணும் அவ்வளவுதானே. ஏன்னா இந்த மாதிரி கவிதை எல்லாம் எழுதி சொல்ல வராதடி. லவ் பண்றேன் அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கூடவே வா, ஒண்ணு வச்சுக்கிறேன், போதுமா? பரவாயில்ல, நல்லாத்தான் இருக்கு. என்ன போனா போதுன்னு சொன்னா ரொம்பதான் அடிக்கிற. சரி சரி, லவ் யூ. எத லவ் யூவா? ஓடி, உன் பிச்செல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு எக்ஸு போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் திரும்பி போறாரு. அப்ப நீங்களும் வந்துட்டு தேங்கிட்டே போயிட்டு அதெல்லாம் முடியாது, அவன் தான் வேணாம், நான் போதும் உனக்கு, வேற யாரும் வேணாம். நீ என்னைய கிஸ்டி, என்னைய கட்டி பிடிச்சிக்கோ, என்னைய என்னமோ பண்ணு, அவெல்லாம் வேணாம். இப்போ ஏதோ பெருசா ஆயிடுச்சேடி. சரி, உனக்கு என்ன படத்துக்கு தானே போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தாங்க கூட்டிட்டு போறீங்க. ஸோ தாங்க வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு உங்களையும் தூக்கிட்டே போறாரு. ஸோ நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன்டா. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடணும். அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு பார்த்தா அந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஐ திங்க் ரொம்ப டிலே பண்ணிட்டேன் கேங்ஸ்டர் டிப்ரெஷனுக்கு. நான் சூன் போட ட்ரை பண்றேன்டா. ஸோ see you later. டாடா.